ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 62 5ஆம் வசனம். Psalms 62 verse 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறான், என் ஆத்மாவே இது தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். What a great confidence for David. He is speaking to his soul, my soul, be still and hope on the Lord. God will provide, God will prosper, and God will give the hope that you have on him. நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நம்பினது நமக்கு கிடைக்கும். When we are still in our soul, when we don't wander, when we don't want to go seek help from other people, but waiting patiently, having hope on the Lord will give whatever that you are hoping for. God will prosper whatever you have been hoping for. That is what we need to understand today. இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை எந்த காரியத்திற்காக நம்பி இருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவுக்கு எதிரான வந்த ஒரு பெரிய யுத்தத்துல அவன் தேவனை நம்பி இருந்தான். அந்த இடத்துல தேவன் செனகரிப்பை ஒரு தூதனை அனுப்பி அந்த செனகரிப்புடைய சேனையை அழித்தார் என்று பார்க்கிறோம். In the life of King Hezekiah, he was hoping on the Lord to fight against the army of Sennacherib. Sennacherib was mocking at the hope that Hezekiah had on the Lord. He sent epistles to the people of Judah mocking at the hope that King Hezekiah had on the Lord. But at the end we see God helped Hezekiah to win the whole army of Sennacherib by sending his angel. The same way, don't look for help from anybody else, but stay waiting on the Lord. Keep yourself concentrating on the word of God, hoping on the word of God. அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருப்போமா? நம்முடைய ஆத்மா அவரை சார்ந்து காத்து கொண்டிருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். What a great hope that Job had on the Lord. He said, even he kills me, I will trust in him. My hope is only on him. That is the reason God blessed him with a double portion of what he had lost. In your life also, God will bless you with a double portion when you trust and hope on the Lord. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி இருப்போம், கர்த்தரை சார்ந்து இருப்போம், அவருக்காக காத்திருப்போம். நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நிச்சயமாக எங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நாங்கள் அறிந்து இருக்கிறோம். இந்த உலகத்துல நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உமக்காக வாழுவோம், உண்மை சார்ந்து இருப்போம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் திருப்பி தாரும். இழந்தவைகளை திருப்பி தாரும். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.